விக்ரமாதித்யன் காட்டு வழியாக நடந்து சென்றார். மரங்கள் காற்றில் குலுங்கியது போலவும் ஆந்தைகள் தூரத்தில் கூச்சலிட்டது போலவும் சந்திரன் ஒளி அவரின் பாதையை வழிநடத்தியது. எப்போதும் போலவே கூர்மையான வேதாளம் அவரது தோளில் அமர்ந்து ஒரு குழந்தை போல் சிரித்தும் அசைந்தும் இருந்தது. பின்பு வேதாளம் கூறியது, விக்ரமாதித்யன், இன்று நான் உனக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். கவனமாக கேள், ஏனெனில் இந்த கதையில் ஒரு புதிர் மறைந்து உள்ளது. அப்போது வேதாளம் கதையைத் தொடங்கியது. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் எப்போதும் உண்மையை பேசுவார். என்ன நடந்தாலும் பொய் பேச மாட்டார். ஆனால் மற்றவர் எப்போதும் பொய் பேசுவார். அவரின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யாகவே இருக்கும். ஒரு நாள் இந்த 2 நண்பர்கள் ஒரே வழியில் சந்தித்தனர். அப்போது ஒரு பயணிகள் குழு வந்தது. அவர்கள் அந்த நாட்டிற்கு புதியவர்கள். அவர்கள் அருகிலுள்ள நகரத்தை தேடி வந்தார்கள். ஆனால் சாலைகள் குழப்பமாக இருந்தன. அவர்கள் அந்த 2 நண்பர்களிடம் கேட்டார்கள், அன்புள்ளோரே, நாங்கள் நகரத்திற்கு செல்ல எந்த வழியில் செல்ல வேண்டும்? இங்கே சிக்கல் வந்தது. ஒரு நண்பர் உண்மையை சொன்னார். மற்றவர் முழுமையான எதிர்மறையாக பொய்யை சொன்னார். ஆனால் பயணிகள் யார் உண்மையை சொல்கிறார், யார் பொய் பேசுகிறார் என்று அறியவில்லை.